மென் அண்டு என்விரான்மெண்ட். மனிதனும் சுற்றுச்சூழலும். மனிதனா ஆண் பெண் 2 பேருமே அடங்குவாங்க அதில். சரியா? ஏங்க மனிதனும் சுற்றுச்சூழல் என்னங்க தொடர்பு? அதில் இருக்கிற ஒரு ஜந்து தான் நமக்கு தேவையான மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கும்? சுற்றுச்சூழல்னு கிடைக்கும். திரும்ப கழிவெல்லாம் திரும்ப எங்கே போடணும்? சுற்றுச்சூழலில் தான் போடணும். ஆமாவா? இந்த ரூமில் என்ன கழிவு வெளியில் அனுப்பிட்டு இருக்கோம்? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட் அப்பா. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு என்னது? கழிவு தான். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு. மனிதன் தொன்று தொட்டு ஒன்றி வாழ்ந்து வரும் சுற்றுப்புறம் சூழல். என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் சுற்றுப்புறம். என்விரான் அப்படின்னா சுற்றுப்புறம். சுற்றுப்புறத்தில் என்ன எதெல்லாம் நம்பியிருக்கோம்? உயிர் உள்ளதையும் நம்பியிருக்கோம். பயோட்டிக் என்விரான்மெண்ட்டு, ஏபயோட்டிக் என்விரான்மெண்ட். ஆதிகால மனிதர்கள் தங்களது உணவு, உடை, இருப்பிட தேவைக்கு இயற்கையே சார்ந்திருந்தனர். ஆமாம் தானே? இயற்கையில் போய் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் இதுதான். அதுக்கப்புறம் மரம் வெட்டினா, ஆடு மாடு மேய்ச்சான். அப்படி அப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அதோட விளைவு தானேச்சு அவனே உற்பத்தி பண்ணுறான். அதான் விவசாயம். நிமிர்ந்த நிலை, கைகள், அறிவு கூர்மை. கிராவிட்டியை ஒட்டி 4 காலில் போயிட்டு இருந்தோம்ல, நிமிர்ந்து வந்தோடனே கிராவிட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்ததுனால மூளை இன்னும் நிறையா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்றான் பயாலஜியில். சரியா? அறிவு கூர்மை வருது. கேள்வி கேட்குறான். அறிவு கூர்மை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கேள்வி கேட்குறது. கேள்வி கேட்டால் தான் என்ன ஆகும்? அது ஏன்டா நடந்துச்சுன்னு தேடுவான். அந்த அறிவு கூர்மையை மழுங்க வச்சதுக்கான கருவி தான் யார் சொல்லின்னு பார்ப்போம். அந்த அறிவு, உங்களோட அறிவு கூர்மை மழுங்க வைக்கிறதுக்கான கருவியை பயன்படுத்தினானுங்க. என்னது அது? கடவுள். திருட்டு பசங்க கடவுள் பேர் வச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது, கடவுளை படைச்சான் அதோடு நிறுத்திட்டானுங்க. அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. இல்லாத ஒன்று வச்சு இவனுங்க அடுத்தவனை ஏமாத்துறதுக்காக உருவாக்குனது தான் என்னது அந்த விஷயம். அப்புறம் அதை வச்சு கடவுள் உருவாக்குனார் சாஸ்திரம், கடவுள் உருவாக்குன சம்பிரதாயம், கடவுள் உருவாக்குனார் சனாதனம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 1.5% ஆடவர் ஆம்பளைங்க சுகமாக வாழ்கிறதுக்காக எல்லா வேலையும் எல்லாம் மழுங்கடிச்சிட்டானுங்க. பார்த்துருப்போம் வரலாறுல. சரி, இப்போ என் மேலே நிறைய பேர் கோவப்படுவீங்க, ஐயோ கடவுளே திட்டுறாருப்பா அந்த ஆள். இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம். ஆமாம், இல்லாத ஒருத்தனை வச்சு இங்கே உள்ள குரூப்பை என்ன பண்ணானுங்க, அவங்கெல்லாம் அடிமையாக்கிட்டானுங்க. அதான் உண்மை. அவன் வரமாட்டான். யார்? கடவுள். இவனுங்க வருவானுங்க. ஏன்னா அப்புறம் பொறுக்கி திங்க முடியாதுல்ல, கடவுள் வேறு சொல்லிட்டு அடிமையாக்கிட்டு அவன் திங்க முடியாதுல்ல. பார்ப்போம். அவர் அறிவு கூர்மை செயல்பாடுகளால் இந்த லைனை வச்சு தான் போகிறேன். அறிவு கூர்மை, கேள்வி கேட்டல், பிற உயிரினங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி ஓர் உயர்நிலையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பிற உயிரினம் ஆதிக்கம்னா என்ன அர்த்தம்? விவசாயம் பண்ணுறது, ஆடு மாடு மேய்க்கிறது, இதெல்லாம் வாழ்ந்து வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? இன்னொருத்தனை ஏமாற்றி, இப்போ நான் சொன்ன கதையில் அதுக்கப்புறம் அதில் ஒரு குரூப்பு அவன் அறிவு கூர்மையை பயன்படுத்தி உங்கள் அறிவு கூர்மையெல்லாம் என்ன வச்சான்? மழுங்கடிச்சு அடிமையாக்கணும். அவங்க வீட்டு பெண்களுக்கும் சேர்த்தியே தான் சொல்கிறேன். பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரை சக்கரம், நெருப்பு, கருவிகள், வேளாண் முறைகள், குடியிருப்புகள் போன்றவற்றை கண்டுபிட. எதை படித்தோம்? எதில் படித்தோம்? அந்த ஹிஸ்ட்ரியை முடித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். பார்க்காட்டி வெயிட் பண்ணுவேன். ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்கான், ஜாகிரபியில் கொடுத்துருக்கான். பழைய கற்காலத்துலேருந்து புதிய கற்காலம் வரைக்கும் கருவிகள் இதுதான் பயன்படுத்துவான். சக்கரம் கண்டுபிடிச்சிருப்பான், விவசாயம் கண்டுபிடிச்சிருப்பான், ஆடு மாடு மேய்க்க தெரியும், அதெல்லாம் அதான் சொல்கிறாங்க. மேலும் தனது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கினான். என்ன உயர் தொழில்நுட்பம்? உலோகத்தை பிரித்து எடுக்கிறான்.
எங்கே இருந்துச்சு அந்த மாதிரி உலகத்தை பிரித்து எடுத்த எவிடன்ஸு? கீழடியில் 2800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அங்கே இன்னையிலேருந்து எவிடன்ஸு கொடுத்தாச்சு, வரலாறில் சேர்க்க மாட்டேங்கிறானுங்க. தமிழ்நாட்டில் கிடச்ச இரும்போட காலத்தை போய் பார்த்தோம்னா 4800 வருஷம் வருது. கிமு 2300 என்னமோ சம்திங். உலகத்திலே ஃபஸ்ட்டு இரும்பு. அதான் சொல்கிறாங்க உயர் தொழில்நுட்பத்தை. ஆனால் இரும்பு எங்கேருந்து பிரித்து எடுக்கணும்? மண் மாதிரி தான் இருக்கும். இரும்பு தனியாலாம் வராது, கத்தி மாதிரிலாம் வராது, மண்ணாக கிடக்கும் இரும்பு தான். அது பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? உடச்சிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடும். இந்த மாதிரி தான் இருக்கும், வலிமையற்றது. அதிலிருந்து இரும்பை மட்டும் பிரித்து எடுக்கும் பொழுது அது வலிமையான தனிமமாக மாறுது. அந்த வலிமையான தனிமமாக வந்ததுனால தான் என்னாச்சு, மரத்தெல்லாம் ஈஸியாக வெட்டினான், நிலத்தெல்லாம் நல்லா உழுகுறான், விவசாயம் சிறப்பாக நடக்குது, விவசாய நிலங்களை பெருக்கிறான், வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறான். புரிஞ்சுதா? உயர்த்து அப்படின்னா பார்த்துக்காங்க. அப்போ 4300 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணிலேருந்து இரும்பு பிரித்தோம் அவன் யார்? திராவிடனுங்க. நம்ம நடுவில் மழுங்கடிச்சிட்டானுங்க எல்லாத்தையும். நம்ம தான் ஆக்சுவலாக இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணும். யாருனால மழுங்கடிச்சப்பட்டீர்கள்? பட்டோம் ஆரியன்ஸு, கடவுள் பேரை வச்சு பாருங்க. அடுத்தது, நவீன காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் தன் எல்லையை விரிவுபடுத்துவதாக தன் சுற்றுச்சூழலை மாற்றி அமைத்தான். இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டன. சுற்றுச்சூழலை மாற்றி அமைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வீடு இப்படி கட்டிக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டோமா, சுற்றுச்சூழலே மாறுது, இயற்கை அழிக்கப்படுது. ஏசி ஓடுறதுக்கு என்ன ஆகுது? நிலக்கரி எரிக்கிறான் எங்கேயோ, கார்பன் டை ஆக்சைடு. நிலக்கரி எரிக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடுலாம் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது? என்விரான்மெண்ட்டு பொல்யூட் ஆகுது. அது எரிக்கிற நிலக்கரி எங்கேருந்து வெட்டி எடுத்தான்? பூமியிலேருந்து வெட்டி எடுத்தான். வளங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அது. சுரண்டப்பட்டன எதுக்காக? சுற்றுச்சூழலை மாற்றி அமைச்சதன் விளைவாக. அதோட விளைவு தான் என்னாச்சு? இப்போது வெறும் 50 கோடி பேர் இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை கோடி பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். ஆயிரத்தி 1972 ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறியப்பட்டது. ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு. க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் அதிகமாக ரிலீஸ் ஆகுது, என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. புவி உச்சி மாநாடு, முதல் புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது. அதில் இருந்தால் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணணும். சிஎஃப்சி இருக்கு இல்லையா, குளோரோ ஃப்ளோரோ கார்பன். யாருவங்க? சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளோரோ கார்பன். பசுமை இல்லை வாயு தான். வேறு யார் இவர்? ஓசோன் படலத்தை ஓட்ட போட வைக்கிறவர் இவர். யார் இவர்? ஓசோன் படலம் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறார் இவர். அதனால் என்னாச்சு? ஓட்டை விழுந்துருச்சு ஓசோனில். யூவி ரேஸ் இருக்குல்ல, ஹை ஃப்ரீக்வன்சி யூவி ரேஸ், அது நம்ம ஸ்கின்னில் வந்து பட்டுச்சுன்னா கேன்சர் வரும். இப்போ டோட்டலாக இதை கம்ப்ளீட்டாக ஒரு 99% நிறுத்திட்டாங்க இதை. அப்போ ஏன்டா ஓட்டை விழுந்துச்சின்னு பார்க்குறப்ப இவர் தான். இவரை ரிலீஸ் பண்ணுறவர் யார்? ரெஃப்ரிஜிரேட்டர் அவங்கலாம். அதில் சிஎஃப்சி ரிலீஸ் ஆகாத மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. அதெல்லாம் வந்ததுக்கு காரணம் இந்த மாநாடு தான். எல்லாம் இன்னும் ஓசோன் படலம் ஓட்டை விழுந்துருக்கும், கேன்சர் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். இதில் 10 கேள்வி இருக்குது. இப்போ நான் சொன்ன கதையை புரிஞ்சுருந்தால் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். UNCED, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இயற்கையும் பார்த்துக்கணும், நம்மளும் வளரணும். வகைப்பாடு: இயற்கை சுற்றுச்சூழல், மனித சுற்றுச்சூழல், மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, ஹியூமன் என்விரான்மெண்ட்டு, மேன்மேடு அல்லது ஹியூமன் மேடு என்விரான்மெண்ட். நம்ம உருவாக்கணும். இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்கோம்ல, நம்ம உருவாக்கணும். நம்மளாம் சேர்ந்து இருக்கிறோம்ல, அது மனித சுற்றுச்சூழல். சமூகமாக இயற்கை. இந்த படத்தை பார்த்தா இப்போ வரும். இதெல்லாம் இயற்கை. நிலம், நீர், காற்று, உயிரினங்கள்.
இதெல்லாம் இதை பிரிக்கலாமா? என்னது இதையும் பிரிக்கலாம். இது என்ன? வெரி குட். இது உயிரற்றது, இது உயிர் உள்ளது. இயற்கை போன லெசன்லேயே பார்த்தோமா? அடுத்தது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் உயிரற்றது தான். பூங்கா மட்டும்தான் உயிர் உள்ளது, மற்றெல்லாம் உயிரற்றது. கரெக்டா? அடுத்தது மனித சுற்றுச்சூழல். தனியாக நான் மட்டும் இருக்கேன், நம்மளாம் சேர்ந்துருக்குறோம். அரசாங்கத்தை உருவாக்குறோம், எல்லோரும் சேர்ந்து வேலைக்கு போகிறோம். பொருளாதாரம், கல்வி, மதம், அப்படியே இப்போ பயங்கர டேஞ்சர். இது சமூகம், குடும்பம். மதம் தான் இருக்குது பாருங்கள், வார்த்தையே அப்படி தானே இருக்குது. மதம் முடிச்ச யானை என்ன பண்ணுவோம்? அதை வச்சு தான் ஏமாத்திடுறானுங்க. இயற்கை சுற்றுச்சூழல் இயற்கையாக உள்ளது. நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம், உயிர்கோளம். ஆமாவா? பூமியில் 4 ஸ்பியர்: லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், அஸ்தினோஸ்பியரா? அஸ்தினோஸ்பியர், லித்தோஸ்பியர் கீழே இருக்கும். மனித சுற்றுச்சூழல், குடும்பம், தொழில், சமூகம், நம்மளாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தா மனித சுற்றுச்சூழல். மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல், அவன் கட்டின பில்டிங் எல்லாம். பாப்புலேஷன், மக்கள் தொகை. பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு மனித இனம் மிக முக்கியமானது. ஆமாவா? இன்னைக்கு இந்தியா வளருதுன்னா எப்படி? ரஷ்யாவில் அவ்வளோ வளம் இருக்குது, மனித இனம் இல்லைங்க, மக்கள் தொகை கம்மி. இங்கே இவ்வளோ பேர் இருக்கும், இது இல்லை. அதேமாதிரி இப்போ இந்த டிவி எங்கேயோ இருந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்க. ஏதோ ஊரில் இருந்தெல்லாம் ரொம்ப தூரம் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. எப்படி? மனுஷன் தயாரித்த காரு, மனுஷன் தயாரித்த இந்த டிவி, இவங்களாம் தான் காரணம். இன்றைக்கி மனுஷன் எங்கேயோ தயாரிச்சிக்கிட்டு இருக்க பெட்ரோலு, டீசலு, அதெல்லாம் இருந்தால் வர முடியுமாங்க? எல்லாம் வேறு எங்கேயோ ஒரு மனிதன் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், நமக்காக. ஏன் சாப்பாடு வேணும்ல? சாப்பாடுலாம் நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியுமா? விவசாயி தயாரித்து அனுப்புகிறான், சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கே வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டுவிட்டு சும்மா இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? 4 விஷயத்தை கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் போய் மனித சமூகத்துக்காக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் சம்பளம் வரும், வருமானம் வரும். கரெக்டா? அது மாதிரி. அடுத்தது அதான் சொல்கிறாங்க, மனித இனம் மிக முக்கியமானது. லத்தீன் மொழியில் அதெல்லாம் தேவையில்ல, விட்ருங்க. பாப்புலஸ், அதான் பாப்புலேஷன் அந்த வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்கள் தொகையின் எண்ணிக்கை தானது, மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகையின் பாப்புலேஷன். ஆங்கில வார்த்தை, ஆங்கிலம் எனக்கு என்ன தேவையே இல்லை. டெமோ அப்படின்னா பாப்புலேஷன் அர்த்தம். டெமோஸ், கிராஃப்னா எழுதி வச்சுருக்கிறது, வரைகிறது, அந்த மாதிரி. டெமோகிராஃபினா பாப்புலேஷன், மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது. அதான் டெமோகிராஃபி. டெமோக்ராட்டிக்னு வரும். டெமோனா மக்கள், ஆர்க் அப்படின்னா ஆட்சி, நிர்வாகம். டெமோக்ராட்டிக் மக்களாட்சி. தாய்மொழியில் புரிஞ்சிக்கிட்டுனா அது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் தாய்மொழி படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. மக்கள் தொகையை பற்றிய புள்ளியியல் முறை. மக்கள் தொகை போன வருஷம் எவ்வளோ இருந்தால், இந்த வருஷம் எவ்வளோ இருந்தால், அதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, இத்தனை வயசில் எத்தனை பேர் இருக்கா, எத்தனை வயசில் எத்தனை பேர் இருக்கான், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பிரிக்கலாம். கல்வி அறிவு பெற்றவன், எழுத்தறிவு, கல்வி அறிவுன்னு தவறானவன். எழுத்தறிவு பெற்றவன் எத்தனை பேர்? எழுத்தறிவுனா என்ன? ஏதாவது ஒரு மொழியில் எழுதிருக்கு. ஒரே நிமிஷம், சரியா? பாப்புலேஷன், growth, வளர்ச்சி. இன்றைக்கி 100 பேர் இருக்காங்க, அடுத்த வருஷம் 10 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆயிருக்கு? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. growth ரேட்டுன்னு சொல்லுவாங்க. 10 பேர் இன்க்ரீஸ் ஆனான்னா அது இதில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் growth ரேட். அதே நெகட்டிவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, -10 இருந்தால் என்ன இருக்கும்?
நெகட்டிவ் குரோத்து. பாப்புலேஷன் போன வருஷத்தோட குறைஞ்சிருச்சின்னு அர்த்தம். ஒரு சில நாளில் அப்படி தான் இருக்குது. ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள்லாம். ஜப்பானில் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 10 பேர் பிறக்கிறான்னா 10 பேர் குழந்தை பிறக்கிறது தான் அர்த்தம். ஜப்பானில் 0 அப்படி. ஒரு சில நாட்டில் நெகட்டிவாக இருக்குது. இந்த நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் இருக்குல்ல, அறிவு வளர்ந்துருச்சு இல்லை நிறைய அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் குளிர் பிரதேசம். அதனால் அங்கே குழந்தை பெற்றுக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டானுங்க. அதனால் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அது நெகட்டிவில் போனாலும் டேஞ்சர். அது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டேஞ்சரு, நெகட்டிவில் போனாலும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பே மக்கள் தொகை வளர்ச்சி. பொதுவாக மக்கள் தொகை வளர்ச்சியானது சீராக அதிகரித்து கொண்டிருக்கும். சீராக லைட்டாக அதிகரிக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். தொழில் புரட்சியின் போது மிக அதிகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அது என்ன சார் தொழில் புரட்சி? இங்கிலீஷில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். வரலாற்றில் எல்லா எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயும் லிங்க் இருக்குது. அதான் சொல்லுவேன், ஜியாகிரஃபி படிக்கிறேன், நீ எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சுன்னு தான் ஜியாகிரஃபி புரியும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு காரணமே இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சது தான் காரணம். என்னைய அங்கேயும் போய் இந்தியா பெருமையெல்லாம் சொல்லலை. தொழில் புரட்சிக்கு உருவானதுக்கு முக்கியமான காரணமே இந்தியா கடல் வழி கண்டுபிடிச்சது தான். வரலாறில் பார்ப்போம், வரலாறு எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சப்ஜெக்டும் முடித்தா தான் உனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வரும். அப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ணு, கேள்வி கேட்கணும், டெஸ்ட் எழுதணும், கேள்வி கேட்கணும், புரிஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் நாலேஜ், ஃபுல் நாலேஜ் வரும். சரியா? அடுத்தது அப்போ தான் இப்போ உள்ள நீ டிஎன்பிசி அட்டன் பண்ண முடியும். யூபிஎஸ்சிலாம் உங்களால் பார்க்கவே முடியாது. அது ஃபுல்லாக கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் ஈஸி கான்செப்ட். நான் நடத்துகிற கான்செப்ட் புரியுன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் சும்மா டுபுக்கு. சரியா? தொழில் புரட்சி. தொழிற்சாலை எந்த நிலை தொழில்? முதல் நிலையா இரண்டாம் நிலையா? இந்த இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்க வந்தானுங்கள பாருங்க. ஜியாகிரபிக்கலாகவே உங்களுக்கு காட்டுறேன். யார் நம்மளை இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சா? போர்ச்சுகீஸ். அவனும் இத்தனையும் நாடு தான் பாருங்கள். துளுன் நாடு. நம்ம எவ்வளோ பெரிய நாடு அது. பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் சேர்த்திக்கங்க, நேபாள், மியான்மர்லாம் சேர்த்திக்க, ஸ்ரீலங்காலாம். இத்தனையும் நாடு. இங்கிலாந்து இத்தனையும் நாடு. ஸ்க்ரீன் தெரியலையா? இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்க வரும்பொழுது தான் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறானுங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. எதுக்கு? இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க, இந்த லேண்ட்லாம். அப்போ இங்கே இருந்துலாம் ஏகப்பட்ட ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போகிறானுங்க. நான் எத்தனைக்கும் நாடு வேணுங்க. என்கிட்ட யூரோப்பே சேர்த்துங்களேன். என்கிட்ட யூரோப்லாம் வரல. ஒரு ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின், போர்ச்சுகீஸியானுங்க, இங்கிலாந்துக்காரன், இவனுங்க தான் வெளிநாட்டுக்கு போனவனுங்க. வேறு யாரும் அந்த பக்கம்லாம் வரல. அப்போ இத்தனைக்கூண்டு நாடு, இத்தலூண்டு நாடு நிலப்பரப்பு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரான். இங்கே இருந்தாலும் ரா மெட்டீரியல் அங்கே போய் குவியுது. ரா மெட்டீரியல் என்ன பண்ணும்? ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றணும். மாற்றணும்னா ஆள் பாப்புலேஷன் இருக்குமா? மக்கள் தொகை பத்தாது. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் உள்ள மக்களுக்கு, இத்தனூண்டு நிலப்பரப்பில் உள்ள மக்கள் என்ன பண்ணணும்? பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு போய் விற்கணும். விற்க முடியுமானா விற்க முடியல. பொருளை உற்பத்தி பண்ண முடியல. ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாற்ற முடியல. வேலைக்கு ஆள் இப்படி கிடைக்குமானுங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறானுங்க. ஆனால் கொள்ளலாமல் சம்பாதிக்கிறானுங்க. அப்போ தான் அவனுங்க சம்பாதிச்ச லாபத்தில் ஒரு பகுதியை போட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பணத்தை செலவு பண்ணுறானுங்க. மனுஷன் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இயந்திரத்தை கண்டுபிடிப்போன்னு சொல்கிறாங்க. இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. முதல் அப்படி மனிதன் இல்லாமல் தானியங்கி இயந்திரம், தானாக இயங்கக்கூடிய இயந்திரம், ஆட்டோமொபைல், நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறான். மெயினாக அப்போ ரா மெட்டீரியல் பருத்தியெல்லாம் நூலாக மாற்றி ட்ரெஸ்ஸாக மாற்றி கொண்டு வந்து வைக்கணும். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. கேட்பாங்க எந்த துறையில் முதல்ல தொழில் புரட்சி வந்துச்சுன்னு கேட்பாங்க. எந்த துறையில்?
பருத்தி, நெசவு தொழில் கேள்வி எல்லாமே. அப்புறம் முதல்ல இயந்திரம், இதான் இதுக்கு பேர் தான் தொழில் புரட்சி. அதாவது இரண்டாம் நிலை தொழிலில் இயந்திரங்களை பயன்படுத்துறது மூலிமா உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு பேர் தான் தொழில் புரட்சி. காரணம் தெரிஞ்சுதா? எதுக்கு? இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்கவும் தான். அதோட விளைவாக தான் இந்த லேண்டு கிடச்சிது. அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு போகுது. அது எந்த நாடு சார்னா இங்கிலாந்து. அதான் கிரேட் பிரிட்டன். எந்த நாடு தொழில் புரட்சியை கொண்டு வந்துன்னு கேட்பாங்க. எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு, 17, 18. அப்போ தான் இந்தியா கடல் வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சுதா? எல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி. இந்த வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா உற்பத்தி பல மடங்கு பெருகுது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுறானுங்க? பணத்தை நிறையா போய் கொட்டுறானுங்களா? ரிசர்ச் அண்ட் கவனிங்க நல்லா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுறானுங்க? கொண்டு போய் பணத்தை கொட்டுறானுங்க. அப்போ தான் வேக்சின் கீக்சின் எல்லாம் இயற்கை அறிவியல் நிறையா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் இந்த கால 1800 தான் வந்திருக்கு பாரு. 1600 தான் எல்லா சயின்டிஃபிக் விஷயமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் வேக்சின் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்கிறான்? ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் மருத்துவ வசதி எல்லாம் கிடச்சிருச்சு. அதனால் டெத் ரேட்டு குறைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நிறைய உற்பத்தி பெருகுச்சா, அதனால் உணவு உற்பத்தி நிறைய பெருகுச்சு. அப்போ வறுமை கிருமையெல்லாம் எதுவுமே இல்லை. வறுமை பஞ்செல்லாம் குறையுது. ஸோ அதனால் என்ன ஆகுது? டெத் ரேட்டு ஒன்று சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால மருத்துவ வசதி எல்லாம் டெவலப் ஆகுது. ஸோ டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி உணவு உற்பத்தி, இது 2 காரணம் டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு. அறிவு இன்னும் வளரல. பர்த் ரேட்டு மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதான் காரணம். அதான் அவங்க ஒரே லைனில் சொல்லிட்டான். மக்கள் தொகை வளர்ச்சியான சீராக அதிகரித்து கொண்டிருந்தது. ஆனால் தொழில் புரட்சியின் போது அதிகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் பாப்புலேஷனை கடன்னு இன்க்ரீஸ் ஆகும். தொழில் புரட்சி என்ன பண்ணுச்சு? உணவு உற்பத்தியை பெருகுச்சு. ரெண்டாவது அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மருத்துவ வசதி பெருகுச்சு. அப்போ நோய்வாய்ப்பட்டு சாகிறவனு குறைஞ்சான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகிறவனு குறைஞ்சி போயிட்டான், டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு, பர்த் ரேட்டு மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ஊரில் 100 பேர் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான்? 100 பேர் இருக்கான். வருஷத்துக்கு 10 பேர் இறக்குறான், 10 பேர் பிறக்கிறான். டெத் ரேட்டு, பர்த் ரேட். அப்போ என்ன இந்த 100 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே போகும். அல்லது 10 பேர் சாகுறான், 11 பேர் பிறக்கிறான். அப்போ வருஷத்துக்கு எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகும்? ஒவ்வொருத்தன் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொன்று 101, அடுத்த வருஷம் 102, இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும். என்னாச்சுன்னா அந்த தொழில் புரட்சியின் காரணமாக 100 பேர் இருக்கானா, டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு, 2, 3 ஆயிடுச்சு. பர்த் ரேட்டு அப்படியே 10 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பர்த் ரேட்டு குறையல, டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்? தொழில்நுட்ப வளர்ச்சினால என்னாச்சு? உற்பத்தி பெருகுச்சு, உணவு உற்பத்தி எல்லாம் பெருகுச்சு. இன்னொன்று என்ன பண்ணானுங்க? அந்த மருத்துவ வசதி பெருகுது. அதனால் சாவரம் ரேட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ வளர்ச்சி வீதம் என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அடுத்த வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? 7, 107 பேர் ஆகிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் 114 பேர் ஆகிட்டான். இன்னும் போக போக குறைஞ்சிருச்சு. டெத் ரேட் 1 ஆகி போச்சு, பர்த் ரேட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதான் காரணம். அதுதான் ஒரே லைனில் சொல்லியிருந்தேன். ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. சொன்னல, இது ஒரு விகிதம் மாதிரி வச்சுக்கோங்க. 2 வேறுபாடை தானே எடுத்துக்கிட்டேன். இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதை மட்டும் பார்த்துட்டு பிரேக் விடலாம். இல்லை நாளைக்கு பார்ப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு.